லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வெற்றி, நீ இப்பவே ஃபோன் பண்ணு. சக்தியை நான் வீட்டுக்கு வர சொல்றேன். நிஜமாவாமா சொல்றீங்க? அத்தை, என்னத்த நீ பேசாத பூஜா. என்னடா அப்படி பாக்குற? உடனே ஃபோன் பண்ணி சக்தியை வர சொல்லு. நிஜமாவே வர சொல்லவா? ஆமாண்டா, வர சொல்லு. தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏய், இதுதான் எங்க அம்மா. இதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. ஸ்வீட் எடுத்துக்கிறேன், நீயும் சாப்பிடு. போலாம். இந்த ரங்கநாயகி அத்தைக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. வெற்றி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டான். இப்ப எதுக்கு அவளை திரும்ப வீட்டுக்கு வர சொல்றாங்க? என்ன பூஜா, ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? ஏக்கா ஏக்கா சாப்பிடுக்கா. வெறு வயிறோட இருந்தா எப்படி? சாப்பிடுக்கா. அக்கா சக்தி, சாப்பிடுமா. நீங்க சாப்பிடுங்க அக்கா. நான் போய் ப்ரொஃபஸரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு புக்ஸ் தரேன்னு சொன்னாரு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னக்கா, திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏம்மா, நீ படிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த நிலைமையில உன்னால ஒன்றும் இல்லை. நீ போய் சீக்கிரமா வாத்தியாரை பார்த்துட்டு வந்துடுனம்மா. சரிக்கா. அக்கா, அந்த பிள்ளைக்கு அடுக்கடுக்கா எத்தனையோ பிரச்சனை. அதை மறக்கிறதுக்கு தான் என்னமோ படிக்கிறேன்னு மனசை மாத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னமோ அதை மனசை மாத்துறதுக்கு படிக்கிறேன்னு சொல்லுதே, அது வரைக்கும் நல்லதுன்னு எடுத்துக்குவோம். சாந்தாக்கா, இதுக்கெல்லாம் என்னக்கா முடிவு? அம்மாடி, எல்லா பிரச்சனைக்கும் காலம் பதில் சொல்லும். சாந்தா, எப்ப பார்த்தாலும் இந்த காலத்து மேலையும் கடவுள் மேலையும் பழிய போடுறத முதல்ல நிறுத்துங்க. நாம செய்யற அயோக்கியத்தனங்க எல்லாத்துக்கும் விடு சாந்தா. என்ன கனி சும்மா போட்டு ஒன்னு சொல்லட்டா? அவ மாமியாக்காரி சின்னஞ்சிருச்சுகளை சேர விடாம ஜாதகம் அது இதுன்னு தனிச்சு வச்சுட்டா. அதுல ஏதோ பிள்ளைங்க சேர்ந்துட்டு போல இருக்கு. சொன்னா ஏதோ குடும்பத்துக்கு பிரச்சனையாகி தள்ளி வச்சிருவாங்களோன்னு பிள்ளை பயந்து போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியுது. போ, நம்ம கும்பிடுற சொடல மாட மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிள்ளை வாழ்க்கையை நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துருவான். நீங்க சொல்றதெல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான்க்கா. அட, எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன்? எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. எங்க அக்கா கும்பிடுற சாமியை தானே நானும் கும்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிருவாங்க, நம்பு. ஹலோ துர்கா, வெற்றி. அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் கூட. அக்கா விடு. சொல்லுங்க தம்பி. அம்மா, சக்தி இல்லையாம்மா? அவ சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? அம்மா. தம்பி, ஒரு நிமிஷம். தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீங்க சாந்தா கிட்ட பேசுங்க. அவளும் என் பொண்ணுதான். ஹலோ தம்பி, அக்காக்கு காலையில இருந்தே கொஞ்சம் தலைவலிச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் போனை கொடுத்துட்டா. எதுவும் நினைச்சுக்காதீங்க. அக்கா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். என்ன தம்பி? அதை சக்திகிட்ட சொல்றதை விட அம்மா கிட்ட சொல்றதா நியாயம். அம்மா அவங்களுக்கு தலை வலிக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க.
நாளைக்கே சக்தியை எங்க வீட்டுக்கு வர சொல்லி அம்மா சொல்லிட்டாங்கக்கா. ஐயா நீங்க சொல்றது நெசமா ஐயா? ஐயா சாப்பிடணும் உட்கார்ந்தீங்க, என் வயித்தோட நினைச்சு மனசையும் நினைச்சிட்டிய. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரிக்கா, சக்தி கிட்ட இதை சொல்லிருங்க, நான் வச்சிடுறேன். ஏக்கா நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னக்கா சொன்னாரு? அவ மாமியாக்காரியே நம்ம சக்தியை கூட்டிட்டு வீட்டுல கொண்டு வந்து விட சொல்லிட்டா. நிறுத்து சாந்தா. அங்க போனதுக்கு அப்புறம் தானே தெரியும் அவங்க காரி துப்பி வெளியில அனுப்புறாங்களா, கழுத்தை பிடிச்சு, இல்ல கொண்டாடுறாங்களான்னு. சரிக்கா, பிள்ளை பண்ணது தப்பாவே இருந்துட்டு போட்டு எத்தனை நாளைக்கு தான் மூஞ்ச தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு இருப்ப சொல்லு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம தான். சரி விடு. எம்மாடி, மாமியாக்காரிய கூட்டிட்டு வர சொல்லிட்டாலாம். நான் சொல்லல, நான் கூப்பிடுற சாமிக்கு அவ்வளவு பவர் இருக்குல்ல. எம்மா சக்தி, எம்மா ரொம்ப நல்ல விஷயமா. இப்பதான் உன் மாப்பிள்ள போன் பண்ணாப்ல. உன் மாமியாக்காரிய உன்னை கூட்டிட்டு வந்து நாளைக்கு வீட்டுல விட சொல்லிட்டாம்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? பேசுறியா அக்கா? அதான் திருப்பி அங்கேயே போறியே, அதுக்கப்புறம் எதுக்கு புக்ஸ் எல்லாம்? இல்ல துர்கா, இந்த தடவை நான் சீரியஸா படிக்க போறேன். எப்ப வேணாலும் குரூப் 1 எக்ஸாம் வரும். இந்த தடவை நான் ஜெயிச்சே ஆகணும். நான் பண்ண தப்புக்கெல்லாம் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரே வழி நான் கலெக்டர் ஆகிறது தான். ஏமாடி, எங்க மீனாட்சி அக்கா கோவத்தை நினைச்சு பயப்படாத. அது தோசைக்கல்ல தெளிச்ச தண்ணி மாதிரி படபடன்னு புரிஞ்சு அடங்கிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்ற மாதிரி சொன்னா எங்க அக்கா புரிஞ்சுப்பா. நீ அதை போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருக்காத. உன் மாப்பிள்ள போன் போட்டு சொல்லியிருக்கா, அவன்கிட்ட போன் போட்டு பேசுந்தா. சரிக்கா. அக்கா இன்னும் என்னக்கா, அதாவ மாமியாக்காரே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட சொல்லிட்டால. வெற்றி, எங்க அம்மா சொன்ன மாதிரி உங்க அம்மா என்ன வர சொல்லிட்டாங்க பாத்தியா? இப்ப என்ன சொல்ற? என்ன எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க? நீ ஃப்ரீஸ் ஆனா உன்னை ரிலீஸ் பண்ண என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்த, நான் இப்ப தரேன். என்னாச்சு அவனுக்கு? ஏன் திடீர்னு கட் பண்ணா? டெய்லி கிஸ் கொடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்ப நானா கொடுத்ததும் போனை கட் பண்றான். என்னாச்சு அவனுக்கு? ஏன் கட் பண்ணான்னு தெரியலையே. ஏய் சக்தி, சொல்லு சக்தி. ஏய் என்னடா, போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு கட் பண்ணிட்டு போயிட்ட? எப்போ? ஏய் இப்பதான். ஏய், நான் இப்பதான் உங்ககிட்டே பேசுறேன். ஏய் நிஜமா சொல்லு. ஏன், என்னாச்சு? இல்ல, ரொம்ப நாளா நீ கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு நான் கேஸ் கொடுத்தேன். என்னடி சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஏய், சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? ஏய் இல்ல
இல்ல ப்ராமிஸ்டா. இப்பதான் நான் போன்ல கொடுத்தேன். சரி சக்தி சக்தி ப்ளீஸ் சக்தி, இப்போ ஒரே ஒரு தடவை கூட. அதெல்லாம் முடியாது. ஏய் ஏன்டி இப்படி பண்ற? அதான் அம்மாவே வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? கூட ப்ளீஸ் சக்தி, ஒன்னே ஒண்ணு கொடு போதும். முடியாது. என்னது போங்காட்டமா இருக்கு? முதல்ல கொடுத்த இல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் கொடுத்திருக்கும் போதே நீ பிடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அப்புறம் வந்து கிடைக்கலன்னு திரும்ப கேட்டா அதெல்லாம் முடியாது. முடிஞ்சது முடிஞ்சதுதான். கத்தம் கத்தம். ஏய் ப்ளீஸ் சக்தி. அதெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். வீட்டுக்கு வந்ததும்? வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையா சீக்கிரம் சொல்லு சக்தி. அந்த பூஜாவை வெளியே அனுப்பி ஆகணும். இத சொல்றதுக்கு இவ்ளோ பில்டப்பா? ஏன்டி என்ன வெறுப்பேத்துற? சிரிக்காத சக்தி, எனக்கு இங்க காண்டாகுது. என் புருஷன் வீடு அது. அங்க அவளுக்கு என்ன வேலை? அவள் அங்க இருந்து பேக் பண்றதுதான் என்னோட முதல் வேலை. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா வந்து அந்த வேலையை முடிங்க. வரேன் வரேன். நாளைக்கு நான் அங்கதானே இருக்க போறேன். அப்புறம் சக்தி, முதல்ல ஒண்ணு கொடுத்தேன்னு சொன்னேன்ல. The subscriber you are dialing is not reachable. நான் எக்ஸாம்க்கு படிக்கணும். Good night. ஏய் ஏய் ஏய். Bye வெற்றி. ஆமா, யாரு நம்ம போன் எடுத்திருப்பா? ச்சே, இப்படி போனுக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்காம போயிடுச்சே வெற்றி. என்ன பண்றீங்க நீங்க? இப்ப எதுக்கு கதவை சாத்துனீங்க? கதவை தரங்க. யமுனா, நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சுன்றதை நீயும் மறந்துட்டியா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. முதல்ல நீங்க கதவை தரங்க. உங்க அம்மா பார்த்தா தப்பா போயிடும். முதல்ல கதவை தரங்க. அம்மா நல்லா தூங்கிருப்பாங்க, அப்புறம் என்ன? உங்க அம்மாவா? நான் வர 5 நிமிஷம் லேட் ஆனாலும் தேடிக்கிட்டு பின்னாடியே வந்துருவாங்க. முதல்ல நீங்க கதவை தரங்க. தரங்கன்னு சொல்றல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் யமுனா. ஆமா, நீ ஏன் இப்படி பயப்படுற? பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் யமுனா. கார்த்தி, அப்பவே சொன்ன. கார்த்திக், இப்ப என்ன பண்றது? எங்க யமுனாவும் உள்ள இருக்காளோ? தெரியலையே கோகிலா, முதல்ல கதவை தர. யமுனா, ஏய் யமுனா, எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்க? உன் காதுல விழல? நீங்க வந்ததை நான் கவனிக்கவும் இல்ல, நீங்க கூப்பிட்டதும் கேட்கல. ஏமா, அவ்வளவு நேரம் நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம், காதுல விழலையா? அது சரி, இப்படி காதுல மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தா நாங்க கத்துறது உனக்கு எப்படி கேட்கும்? அம்மா, கார்த்திக்குங்க. மா, ஏமா இப்படி கதவை தட்டிட்டே இருக்கீங்க? யமுனா, நீயாவது கதவை திறக்க மாட்டியா? கதவு சும்மா தாங்க சாத்து இருந்துச்சு, தாப்பால் கூட போடல. அப்புறம் ஏமா தட்டிட்டே இருந்தீங்க? சரிடா, ஏதோ கவனிக்காம தட்டிட்டேன். அதுக்கு எதுக்குடா இப்படி எரிஞ்ச விழற? ஆமா யமுனா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரூம் எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு வந்தேன். எல்லாம் பண்ண வரைக்கும் போதும், என் ரூமுக்கு வா. அப்புறம் நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? நீ இங்க ஒர்க்கர் மட்டும்தான். உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகல, அத மறந்துடாத. என்ன பாக்குற? வா, எங்க வாங்க.
அம்மா, எனக்கு தெரியும் நீங்க மனச மாத்திப்பீங்கன்னு என்னைக்கும் எனக்கு தோணுச்சு. என் பொண்ண நீங்க திரும்ப கூப்பிடுவீங்கன்னு அவகிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷம்மா அவளை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நான் உங்களை வர சொன்னது உன் பொண்ணு சக்தியை ஏத்துக்கிறதுக்கு இல்ல. அது என்னைக்கும் நடக்கவே நடக்காது மீனாட்சி. இதோ இந்த டேபிள்ல டைவர்ஸ் பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல உன் பொண்ண கையெழுத்து போட சொல்லு. கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷம் சக்தி இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன் மீனாட்சி, ஒரே நாள்ல மனசு மாறுறதுக்கு என்ன பைத்தியம்னு நினைச்சியா? வேண்டாம் மீனாட்சி, நடந்த அசிங்கத்தை பேசவே வேண்டாம். அது பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. எங்க பார், முதல்ல உன் பொண்ண கையெழுத்து போட சொல்லு. அது ரெடினா ரங்கநாயகி அத்தை தான். இத நானே எதிர்பார்க்கல. சூப்பர் த. என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் அவங்க வர சொல்லிட்டு இப்படி பண்றீங்க? ஏய், பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டல, இவளும் போட்டாதான் விவாகரத்து சீக்கிரம் கிடைக்கும். சரி ரங்கநாயகி அம்மா, உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷி இல்லை. உங்களுக்கே தெரியும், கல்யாணங்கிறது ஒரு மிகப்பெரிய பந்தம். அந்த புனிதமான பந்தத்தை போய் இப்படி அறுத்து எரியறது மிகப்பெரிய பாவம்மா. அந்த பாவத்தை வேண்டாம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அதை நீங்க செய்யாதீங்க, வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க குடும்பத்துல ஒருத்தவங்க எங்க குடும்பத்துல இணைஞ்ச நாள்ல இருந்து அம்மா, உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஏன் பாகமாத்தான் நினைச்சேன். அந்த பகவதி அம்மனுக்கு முன்னால நான் எப்ப சாமி கும்பிட்டாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் வேண்டுதல்ல இருப்பீங்கம்மா. எதுவா இருந்தாலும் நான் என் தாய், நான் என் அம்மா கிட்ட விட்டுடுறேன். இனி உங்க இஷ்டம்மா. உன் மக சக்தி பண்ண காரியத்துக்கு மேல இன்னமும் உன் மானத்தை வாங்கிட்டு இருக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது மீனாட்சி. எதுவுமே பேசாம கையெழுத்து போட்டுட்டு போனா மிச்சம் இருக்கிற மானம் மரியாதையாவது மிஞ்சும். சக்தி, என்னடி பாத்துட்டு இருக்க? உங்க அம்மா இதுக்கு மேலே எங்க அசிங்கப்பட்டுட்டு நிக்கணுமா? வா, வந்து சீக்கிரம் கையெழுத்து போட்டுட்டு போ.